ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உதயகிரி கோட்டை இங்கே தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா புதிய வகையான அரிய வகையான பாம்புகள், மற்றபடி நிறைய விஷயங்கள் இந்த கோட்டையில் இருக்குது. இது என்னன்னு நம்ம இங்கே டைரெக்டாக போய் பார்ப்போம். வாங்க உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான புறாக்கள் இருக்குது. பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டு தான் இருக்குது. சரிங்களா? இது என்ன வகையான மிருகம் என்னதுன்னே தெரியல. பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. வாங்க அடுத்த பார்ப்போம். இங்கே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வாங்க, இங்கே முயல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கேயும் முயல்கள் தான் இருக்குது பாருங்க. இங்கே வந்து நிறைய வெள்ளை முயல் இருக்குது. அப்புறம் உள்ள வாங்க. இங்க பாத்தீங்கன்னா மலைப்பாம்பு இருக்குது. இப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. காப்பி கலர்லையும் நல்ல கருப்பாட்டம் இருக்குது, கருப்பு வெள்ளையாட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்க அடுத்த ஒரு பாம்பு இருக்குது. இது நல்ல பாம்புன்னு நினைக்கிறேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது பாருங்க, அடிப்பொலியாட்டு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தெப்ப குளமே இருக்குது. நிறைய ஏகப்பட்ட மீன்கள் கிடக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்ணுக்கு அப்படி ஒன்றும் தென்படலை. கொஞ்சம் கீழே உள்ள கிடக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மான்கள்லாம் கிடக்குது. நம்ம அது பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க. இங்கே வந்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி எல்லாம் நிறையா ஃபோட்டோ எடுக்க அடிப்படையான இடங்கள்லாம் இருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது அன்னப்பறவையா அல்லது வாத்தான்னு எங்களுக்கு சரியா தெரியாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இங்கே இது தனியாக வளர்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே ஒரு ஆளுக்கு 30 ரூபா நுழைவு கட்டணம் வாங்குறாங்க. பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட வகையான மிருகங்கள், மற்றபடி உங்களுக்கு மயில்கள் இப்படி நிறைய இருக்குது. பார்க்க நிறைய இடங்களும் இருக்குது, நல்லா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா மயில்கள் கிடக்குது. இந்த ஒரு மயில் கிடக்குது, அண்ணங்கையும் ஒரு மயில் கிடக்கு. ஒருவேளை ஆண் மயில் பெண் மயில இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. பக்கத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க டிவியில இல்ல தூரத்துல தான் பார்த்துருப்பீங்க. இது பக்கத்துலேயே பார்க்கும்போது கொஞ்சம் வேற லெவல்ல இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மூங்கில் இங்க நிறைய இருக்குது. மூங்கில் நம்ம வந்து கலக்கும்போது, அதாவது இந்த நம்ம மாங்காய், கொய்யா அந்த மாதிரி பறிக்கிறதுக்கு இந்த வகையான மூங்கில் தான் நம்ம பயன்படுத்துவோம். இதுல இருந்து ஏணியும் செய்வாங்க. ஏணி, பரம்பு, கம்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருந்து எடுப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல முளைகள் உண்டு. இது வந்து நல்ல மழை டைம்ல தான், இடி இடிக்கும் போது தான் இந்த இது வந்து வளரும். இது மேக்சிமம் வந்து அவிச்சு சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா முதுகு தண்டோடம். இது வந்து ஸ்ட்ராங்காட்டு இருக்கிறதுக்காண்டி இது வந்து காட்டுல உள்ள மக்கள் வந்து இதை வந்து அவிச்சு சாப்பிடுவாங்க. இப்படி நிறைய குறிப்புகள் நிறைய இது வந்து அதிகமாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து அதிகமாட்டு மான்கள் கிடக்குது. பார்ப்போம் வாங்க. அதுல 2-3 மான்கள் தெரிஞ்சுது. உள்ள தள்ளி போயிட்டுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, அது அந்த
ஹாய் ஃப்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உதயகிரி கோட்டை இது அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா நம்ம புலியூர்குறிச்சி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் புலியூர்குறிச்சி. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரவர்மர் 1500 அதாவது கிபி 1595 1607 இந்த காலகட்டத்தில் இது வந்து மண்கோட்டையாக கட்டப்பட்டு, ரெண்டாவது வந்து மார்த்தாண்டவர்மர் காலத்தில் இது வந்து 1729 டு 1758 காலகட்டத்தில் இந்த கற்சுவர்களால் வந்து இதை கட்டியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் நாடார்களால் நன்கொடை வழங்கப்பட்டிருக்கு. நாடார்கள் வந்து இதுக்கு நன்கொடை வழங்கி இருக்கதாட்டு இந்த கல்வெட்டுல கொடுத்துருக்காங்க. மார்த்தாண்டவர்மர் வந்து போர்க்கைதியால் பிடிபட்டு பின்னர் முக்கிய படைத்தளபதியாக நியமிக்கப்பட்ட டச்சு படைகளிடம் பாத்தீங்கன்னா லனாய் மேற்பார்வையில் உதயகிரி கோட்டை இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பீராங்கிகள் மற்றும் தொழிற்கூடமாட்ட சேமிப்பு கிடங்கு எல்லாமே நம்ம 18ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் படை வீரர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தாங்கிறத வந்து நம்ம தொல்லியல் துறையில நிரூபிச்சிருக்காங்க. இதுதான் இங்க கல்வெட்டுல வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம வேற இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு, அங்க போய் பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம லனாய் அவர்களோட கல்லறை தோட்டம் இங்க தான் இருக்குது. இந்த வேதம் கொடுத்துருக்காங்க, நம்ம அங்க போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ லனாய் அவங்களோட சமாதிக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். நான் இங்க பார்க்கும்போது பெரிய காட்டுக்குள்ள போன மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. எல்லாம் இலவம் பஞ்சு மரங்கள். நம்மளுக்கு இது இலவம் பஞ்சுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் உள்ள பஞ்சு தான் நம்ம எப்படி சொல்ல தலைவணி, மற்றபடி நிறைய இதுக்கு இந்த இலவம் பஞ்சு யூஸ் ஆகுது. இந்த மரங்கள் இங்க அதிகமாட்டு நிக்குது. மேலும் பக்கத்துல நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன், வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம லனாய் அவங்களோட சமாதிக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கல்வெட்டுகள், அதாவது அதனோட வாசகங்கள் இதுல வந்து எப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுதான் அவங்களோட கல்வெட்டுல பாத்தீங்கன்னா குறிக்கப்பட்ட எழுத்துக்கள். இது தொல்லியல் துறையில இருந்து இது பண்ணியிருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம், அவங்களோட சமாதியை பார்ப்போம் வாங்க. இங்க பார்க்கும்போது லனாய் அவங்களோட சமாதி ஒண்ணுதானே நினைச்சோம். இங்க 3 மட்டும் இருக்குது, என்னன்னு தெரியல. இது யாருடைய சமாதின்னு தெரியல, கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் ஃபேடாவே இருந்த மாரி இருக்குது. நெக்ஸ்ட் சமாதியா பார்ப்போம். நெக்ஸ்ட் அங்க 3 சமாதி ஒரே கல்லறையில 3 வச்சு பண்ணியிருக்காங்க. எங்க 3 சமாதி இருக்குது, ஒரே இடத்துல 3 வச்சு இது பண்ணியிருக்காங்க. அகைன் பாத்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் சமாதி இருக்குது, இதையும் பார்ப்போம். இது பார்க்க சமாதி ஒவ்வொரு இதுலயும் 3 இருக்குது. யாருடைய சமாதிங்கிறது வந்து ஒழுங்கா தெரியல. கல்வெட்டுகள்ல பொறிச்சு வச்சிருக்காங்க, அதாவது எழுத்துக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. அங்க அந்த சைட்லயும் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்க போய் பார்ப்போம்.
அவ்வளோதாங்க. அங்கே பார்க்கும்போது எதுவுமே இல்லை, 2 படிகள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு அங்கே அவ்வளோ காடுகள், இங்கே ஒரு கிணறு கிடக்குது, இங்கே ஒரு தொட்டி இருக்குது. இவ்வளோதான். நம்ம சமாதியும் பார்த்துட்டோம். வேற ஏதாவது இருந்துன்னா பார்ப்போம் வாங்க. நம்ம உதயகிரி கோட்டையை நல்லா சுற்றி பார்த்துட்டோம். மேலும் பார்த்தீங்கன்னா வேறு இதேமாரி வேறு ஏதாவது போட்டு இருந்தோன்னா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.